உலக அளவில் இன்று புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்படும் சூழலில் புற்றுநோயை வென்று சாதனை படைத்து வரும் அரசு பள்ளி ஆசிரியர் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். புற்றுநோய் வந்துவிட்டால் அதன் முடிவு மரணம் என்பது பலரின் அச்சம். ஆனால் தன்னுடைய தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் புற்றுநோயை வென்று சாதனை படைத்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்த அரசு பள்ளி ஓவிய ஆசிரியர் பங்கிராஜ். மலையடிப்பட்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வரும் இவர் தான் படித்த பள்ளியிலேயே ஆசிரியராக பணிபுரிகிறார். ஓவியம், சிற்பம், சமூக சேவை என்று தன் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி வந்த பங்கிராஜுக்கு கடந்த 2011ஆம் ஆண்டில் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. 6 முறை கீமோதெரபி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து உடற்பயிற்சிகள், யோகா போன்ற பல்வேறு செயல்பாடுகள் மூலம் தனது உடலை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டார் பங்கிராஜ். டெஸ்ட் பண்ணப்போ பரவி இருக்குன்னு சொன்னாங்க. 2வது செகண்ட் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டப்போ மாதிரி ஹீமோதெரபி கொடுக்கணும்னாங்க. ஹீமோதெரபி 6 சைக்கிளிங் 6 முறை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த 6 முறையும் கொடுத்தாச்சு. அதை கொடுக்குறப்ப பல வேதனைகளை நான் அனுபவிச்சேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் அதோட சரி. அதுக்கப்புறம் எனக்கு இது வரைக்கும் 5 வருஷம் ஆகுது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த மாத்திரையும் கிடையாது. ஹீமோதெரபியோட சரி. இந்த வியாதி வந்ததையுமே உடனே நம்ம செத்துருவோம் அப்படின்னு பல சினிமாக்களை பார்த்துட்டு அந்த முடிவை நினைச்சிட்டு நம்ம இருந்ததுனாலதான் பலர் இந்த மாதிரி இறந்துட்டு இருக்காங்க. உடல் மெலிந்து உடல் முழுவதும் இருந்த முடிகள் உதிர்ந்து இருந்த பங்கிராஜ் பிழைப்பாரா என்று பலரும் சந்தேகப்பட்டனர். ஆனால் பங்கிராஜ் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் இருந்தார். புற்றுநோயிலிருந்து விடுபட்டு வந்து மாணவர்களுக்கு கலையை கற்றுத் தருவேன், சமூக சேவையை தொடர்வேன் என்று கூறிய பங்கிராஜ் கொஞ்சம் கொஞ்சமாக புற்றுநோயிலிருந்து விடுபட்டு 100% முழுமையான உடல் நலத்துடன் பள்ளி மற்றும் சமூகத்தில் வலம் வருகிறார். இன்னும் மாணவர்களுக்கு பல வகையில் நான் பயிற்சி எடுத்திருக்கேன். ஒரு நீச்சல் குளம், மணவை குற்றாலம் ஒரு நீச்சல் குளம் வச்சு இந்த நீச்சல் தெரியாம பல பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்குலாம் நீச்சல் பயிற்சி கொடுத்து பலர் இப்ப இன்னைக்கு தண்ணியை பகண்டா பயப்படாத அளவுக்கு மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கேன். வயதானவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி இப்ப ஓவிய பயிற்சி, சிலை செய்யற பயிற்சி, இந்த மாதிரி பல பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். மாணவர்களுக்கு ஒவ்வொரு வகையிலும் நான் அவார்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். மனித உடலை பேணி காப்பது அவரவர் கடமை என்று கூறும் பங்கிராஜ் தினமும் உடற்பயிற்சி, தியானம் செய்தால்தான் நோயின்றி வாழ முடியும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தன்னுடைய வீட்டில் ஒரு பிரமிட் அமைத்துள்ளார். புற்றுநோய் பாதிக்கப்பட்ட காலத்தில் எண்ணிலடங்கா துயரங்களை சந்தித்தாலும் தன்னம்பிக்கை, மன உறுதியுடன் அதிலிருந்து வெளிவந்து தற்பொழுது மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்குகிறார் பங்கிராஜ். தந்தி டிவி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் காதர்.